வரனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியாள் இல்ல கடனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியாள் இல்ல கடனா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா வெற்றி தலைவர் வருகிறார். விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியார் இல்ல கடல்னா தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்கள் நம்முடைய கொள்கை தலைவர்களுக்கு மக்கள் மன்னனே அன்று மக்களை நோக்கி செல்லென்றார் அண்ணா, இன்று மக்களை நோக்கி செல்கிறார் நமது அண்ணா. விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியார் இல்ல கடனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியார் இல்ல கடனா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா
வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன் விஜய் உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன்
வரனா விஜய் விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியா இல்ல கடனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியா இல்ல கடனா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா இதோ இந்த மேடையில் சந்திரன் வந்து விட்டார், அங்கு சூரியன் மறைய தொடங்கிவிட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் நம்முடைய கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார். அனைவரும் அமைதியாக உங்கள் இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். முழு நிகழ்ச்சியும் உங்களுடைய ஒத்துழைப்போடு நடக்க இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுக்கு வெற்றி தலைவர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்கிறார். உங்கள் கர ஒளியால் நாமும் நம் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செய்வோம். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்காத திசையே இல்லை. திக்கெட்டும் திசையிட்டும் தமிழ்நாடு மூலை முடுக்கெல்லாம் பறந்து கொண்டிருக்கிற வெற்றி கொடி, வாகை கொடி இந்த மதுரை மண்ணில் வைத்து இதோ நமது வெற்றி தலைவர் அவர்களை வருக வருக கொடியேற்றி தருக தருக என அன்போடு அழைக்கிறோம். எந்த ஒரு நிகழ்ச்சியும்
எப்படி நடக்கும் என நினைக்கின்ற எதிரிகளின் கனவுகளை சுக்கு நூறாக்கி இப்படி நடக்கும் என சொல்லி காட்டுகிற கழகம் தமிழக வெற்றி கழகம். இப்போது எப்போதும் போல நம்முடைய உறுதிமொழி ஏற்பதற்கான ஒரு தருணம். அனைவரும் எழுந்து நிற்போம். உறுதிமொழி வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் அக்கா விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன். நன்றி. அனைவரும் அமரலாம். தயவு கூர்ந்து அனைவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரித்திர சிறப்புமிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு இந்த மதுரை மண்ணில் நடைபெற தொடங்கிவிட்டது. வரவேற்புரை தருவதற்காக தான் பெற்ற பிள்ளைக்கு கூட தளபதி மீது கொண்ட அன்பின் காரணமாக தளபதி என்றே பெயர் வை தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென ஒரு தனிப்பாதை போட்டு தன்னிகரில்லா லட்சியத்தோடு தூய்மையான கரங்களோடு நடைபெறுகிற நம்முடைய தலைவருக்கு இந்த மதுரை மண்ணின் மைந்தர்கள், மதுரை மாவட்ட நிர்வாகிகள் ஒரு நினைவு பரிசு தர போறாங்க. ஜனங்களின் நாயகனான ஜனநாயகன் எனும் ஜல்லிக்கட்டு காளைக்கு மதுரை மக்கள் தரும் ஜல்லிக்கட்டு காளை நினைவு பரிசு. மதுரை மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழா வீரனுக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்க பாசக்கார மதுரைக்காரங்க ஜல்லிக்கட்டு காளையை நினைவு பரிசாக தந்திருக்கிறார்கள். இது இன்று 2026 வெற்றி என்னும் மாபெரும் பரிசை தருவார்கள். அது அன்று. சரி, மதுரைக்காரங்களாம் நினைவு பரிசு கொடுத்தா எங்க அண்ணனுங்க, எங்க பொதுச் செயலாளர், மாநில நிர்வாகிகள் அவங்களும் தரணும்ல. இதோ போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளரும் மாநில நிர்வாகிகளும் ஒன்றாக சேர்ந்து கொள்கை தலைவர்களின் பொற்கரங்களால்
அந்த தலைமை செயலகத்தை எங்கள் தலைவருக்கே தருகிறார்கள். பொதுச் செயலாளர் சொன்னதை போல, தலைவா நீங்கள் ஆணையிடுங்கள், அது நடக்கும். இந்த நொடிக்காகத்தான் இத்தனை பெரிய வெயிலிலும் புழுதியிலும் திக்கெட்டும் திசையட்டும் இருந்து நீங்கள் வந்தது இந்த நொடிக்காகத்தான். இப்படி ஒரு நொடி வந்துவிடக் கூடாது. என்ன நெடுஞ்சாலையில் குழி வெட்டி எதிரிகள் சோதனை செய்தார்கள். உங்கள் சோதனைகளை உடைத்து சாதனை செய்வதில் சமர்த்தன் எங்கள் தன்னிகர் இல்லா தலைவன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் வருகிறார். தலைமை உரை தருகிறார். சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். ஒரு முறை சிங்கம் கர்ஜிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகளும் அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. காட்டோட 4 பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரின்னு தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும். அப்படிதான் அந்த காட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்போ எதுலயும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. எஸ், a lion is always a lion. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. It is not only a description but also a clear declaration. சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? அவங்கள எப்படி நான் மறப்பேன்? அவங்க தான் என்னுடைய உயிராச்சே. என் நெஞ்சில் குடியிருக்கும். என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டில் இருந்துகிட்டே நம்மளோட இந்த மாநாட்டில்
நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம். வீரம் விளையும் மாமதுரை மண்ணை வணங்குகிறேன். இந்த மதுரைனாலே உடனே ஞாபகத்துக்கு வரது சீறி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். நம்ம வைகை ஆறுதான். அழகர் ஆத்துல இறங்குற வைபவம். மதுரை மீனாட்சி அம்மன். இந்த மண்ணோட உண்மையான குணம், உணர்வு பூர்வமான மண் இது. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான், உணர்வு பூர்வமான ஆளுங்க. நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண். நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான். உண்மையான அரசியல், உணர்வு பூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லவங்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்கிற அரசியல். இதோ நம்மளுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. அப்படி இந்த மாநாட்டுக்கு பேர் வச்சிருக்கிறோம். 1967லயும் 1977லயும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த இரண்டாவது மாநில மாநாடு. விக்கிரவாண்டி விசாலையில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தணும், வெற்றி கொள்கை திருவிழா. அதுக்கப்புறமே நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழக அரசியல் அந்த தட்ப வெப்பத்தையே மாத்தினுச்சு. நமக்கு எதிராக எத்தனை குரல்கள். ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே, எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம். அது இல்லாம நம்ம மாநாட்டில் ஒலிக்கிற இந்த குரல், இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒலிக்கிற குரல், ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலிருந்தும் எழும் குரல். இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி, மதம், இனம், பாலினம், மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஒலிக்கிற உரிமை குரல். மாநில உரிமைக்காக, பெண் உரிமைக்காக, சமூக நீதிக்காக, சமநீதிக்காக, மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒலிக்கிற குரல். அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் எத்தனை குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது. எஸ், it is an unstoppable voice, an unstoppable force.